ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஜானவா சேனல். இன்றைக்கி நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி எம்பிஏல QTDM, அதாவது குவான்டிடேட்டிவ் டெக்னிக்ஸ் ஃபார் டெசிஷன் மேக்கிங்கில் அண்ணா யூனிவர்சிட்டியில் இம்பார்ட்டண்ட்டாக கேட்டிருக்கக்கூடிய ஒரு கொஸ்டினை தான் இப்போ எடுத்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். ஃபைண்ட் த சேடல் பாயிண்ட் அண்ட் எண்ட் சால்வ் தி ஃபாலோயிங் கேம். ஸோ சேடல் பாயிண்ட் கண்டுபிடிக்க சொல்லிக்கோங்க, அண்ட் தென் வேல்யூ ஆஃப் த கேம் வந்து கண்டுபிடிக்க சொல்லிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து டேட்டா வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. பிளேயர் A1, A2, A3, அதே மாதிரி பிளேயர் பிக்கு 3 ஸ்ட்ராட்டஜி இருக்குது, B1, B2, B3. ஸோ இந்த மாதிரி வேல்யூஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ எப்படி வந்து நீங்கள் இதை ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து யூஸிங் மினிமேக்ஸ் க்ரைட்டீரியா. ஸோ க்ரைட்டீரியா என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் கொஸ்டினை வந்து எடுத்து எழுதிக்கோங்க. A1, A2, A3 இது வந்து பிளேயர் ஏவோட 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி. சிமிலர்லி பிளேயர் பிக்கு பார்த்தீங்கன்னா B1, B2, B3 இந்த 3 ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் அந்த கொஸ்டின் டேட்டாவை அப்படியே எழுதிக்கோங்க. ஒவ்வொரு ரோஸ். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து A1 அப்படின்ற அந்த ரோ எடுங்க. A1 என்ற ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வேல்யூ யூ நீட் டு சூஸ். ஸோ அதாவது ரோ மினிமேக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ எல்லா நம்பர்ஸ்லேயும் இருக்கக்கூடிய அந்த வேல்யூஸில் எது வந்து மினிமமாக இருக்குது அப்படின்றத எடுத்து எழுதணும். ஸோ அதுதான் வந்து ரோ மினிமேக்ஸோட காலம். ஓகேங்களா? ஸோ A1 அப்படின்ற அந்த ரோவில் பார்த்தீங்கன்னா 3 நம்பர்ஸ் இருக்குது, 15, 2, 3. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து மினிமம் நம்பர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2. சிமிலர்லி செகண்ட் ரோ A2 அப்படின்ற அந்த ரோவில் 6, 5, 7 இருக்குது. அதில் மினிமம் நம்பர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 5. சிமிலர்லி தேர்ட் ரோ A3 -7, 4, 0 இருக்குது. ஸோ அதில் மினிமம் நம்பர் வந்து -7. ஸோ இதை மாதிரி வந்து 3 வேல்யூஸை எழுதிக்கணும். அது வந்து ரோ மினிமேக்ஸ். ஸோ இந்த ரோ மினிமேக்ஸ் காலத்தில் 3 நம்பர்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு, 2, 5, -7. ஸோ இதில் வந்து யூ நீட் டு சூஸ் தி மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ அதுதான் வந்து ஆரோ போட்டு மேக்ஸிமம் ஆஃப் தி மினிமம் அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ என்ன பண்ணியிருக்கோம், ரோ மினிமேக்ஸில் எல்லா ரோலையும் இருக்கக்கூடிய மினிமம் நம்பர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அந்த கண்டுபிடிச்ச மினிமம் நம்பர்ஸில் எது மேக்ஸிமம் நம்பரோ அதை வந்து எடுத்துக்கணும். ஸோ அதுதான் வந்து ஸ்கொயர் வந்து போட்டிருக்காங்க, 5 அப்படின்றது தான் மேக்ஸிமம். ஸோ கண்டுபிடிச்ச மினிமம் நம்பர்ஸில் மேக்ஸிமம் வேல்யூவை எடுத்துக்கிறோம், தட் இஸ் 5. சிமிலர்லி யூ நீட் டு ஃபைண்ட் காலம் மேக்ஸிமேக்ஸ். ஸோ அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ஒவ்வொரு காலத்தையும் எடுங்க. ஸோ இப்போ B1 அப்படின்ற அந்த ஃபர்ஸ்ட் காலம் எடுங்க. நம்பர்ஸ் என்ன இருக்குது பாருங்கள், 15, 6, -7. இதில் வந்து யூ நீட் டு சூஸ் மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ அப்போ 15 தான் மேக்ஸிமம். சிமிலர்லி அடுத்தது செகண்ட் காலம் B2. ஸோ அதில் இருக்க நம்பர்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 2, 5, 4. இதில் எது மேக்ஸிமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5. சிமிலர்லி தேர்டு காலத்தில் 3, 7, 0 இருக்குது. இதில் மேக்ஸிமம் நம்பர் வந்து 7. ஸோ அப்போ எல்லா காலத்துலேயும் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் நம்பரை சூஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ என்னென்ன வேல்யூ வந்து கிடச்சிருக்கு காலம் மேக்ஸிமேக்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15, 5, 7. ஸோ இதில் வந்து யூ நீட் டு சூஸ் மினிமம் வேல்யூ. ஸோ அதுதான் வந்து ப்ராக்கெட்டில் போட்டிருக்காங்க மினி மேக்ஸு. ஸோ கண்டுபிடிச்ச மேக்ஸிமம் நம்பர்ஸில் யூ நீட் டு சூஸ் மினிமம் நம்பர். ஸோ அப்போ நமக்கு என்னென்ன வேல்யூஸ் வந்துருக்கு காலம் மேக்ஸிமேக்ஸில் 15, 5, 7. ஸோ இந்த கண்டுபிடிச்ச வேல்யூஸில் மினிமம் நம்பரை யூ சூஸ் பண்ணணும். ஸோ அப்போ 5 தான் வந்து உங்களுக்கு சூஸ் பண்ண மினிமம் வேல்யூ. ஸோ அதுதான் வந்து மினி மேக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டுபிடிச்ச மேக்ஸிமம் நம்பரில் யூ நீட் டு சூஸ் மினிமம் வேல்யூ. ஸோ இதே ரோ மினி மேக்ஸில் என்ன பண்ணியிருப்பீங்க, கண்டுபிடிச்ச மினிமம் வேல்யூஸில் மேக்ஸிமம் வேல்யூ எடுத்திருப்பீங்க. ஸோ அதில் வந்து 5 கிடச்சிருக்கும், இங்கேயும் 5 தான் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இப்போ வேல்யூ ஆஃப் த கேம் வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ரோ மினி மேக்ஸில் 5என்ற நம்பர் கிடச்சிது, விச் ரெப்ரசன்ட் செகண்ட் ரோ. கரெக்டாக? ஸோ அதே மாதிரி காலம் மேக்ஸிமேக்ஸில் நமக்கு 5 தான் கிடச்சிருக்கு, அதுவும் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணால் செகண்ட் காலம். ஸோ அப்போ ஏவோட ஸ்ட்ராட்டஜி வந்து எது யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா A2 அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி. அதாவது ரெண்டாவது ரோவில் தான் நம்ம மேக்ஸ் மினிமம் வந்து வேல்யூ வந்து கிடச்சிருக்கு. ஸோ அப்போ ஏன்ற பிளேயர் வந்து ஸ்ட்ராட்டஜி A2வை யூஸ் பண்ணுவார். சிமிலர்லி பின்ற பிளேயர் வந்து B2ன்ற ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஏன் B2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காலம் மேக்ஸிமேக்ஸில் அந்த மினிமம் நம்பர் வந்து 5 வந்து நமக்கு கிடச்சது ரெண்டாவது காலத்துக்கு தான். ஓகேங்களா? ஸோ அப்போ அவர் வந்து ரெண்டாவது ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ பிளேயர் ஏ வந்து செகண்ட் ஸ்ட்ராட்டஜி, அதாவது A2ன்ற ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணுவாங்க. சிமிலர்லி பிளேயர் பி வந்து B2 அப்படின்ற ஸ்ட்ராட்டஜியை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ சிம்பிளாக வந்து இது ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்க நம்பர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது ரோ ரெண்டாவது காலத்தில் என்ன நம்பர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5. ஸோ அதுதான் வந்து உங்களோட வேல்யூ ஆஃப் த கேம். ஸோ அகெயின் நான் இதை எப்படி சொல்கிறேன், இந்த மாதிரி வந்து டேட்டா வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரோ மினிமேக்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இருக்கிற ஒவ்வொரு ரோஸ்லேயும் இருக்கக்கூடிய மினிமம் நம்பர்ஸை சூஸ் பண்ணிக்கணும். அதில் கண்டுபிடிச்ச வேல்யூஸில் மேக்ஸிமம் நம்பரை எடுத்து ஒரு ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. சிமிலர்லி காலம் மேக்ஸிமேக்ஸ் கண்டுபிடிக்க ஒவ்வொரு காலத்துலேயும் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் நம்பரை எடுத்துக்கோங்க.
அதில் மினிமம் நம்பர் எது வருதோ அதை ஒரு ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுமே மெர்ஜ் ஆகிற இடம் தான் வந்து உங்களோட வேல்யூ ஆஃப் த கேம். ஸோ இதுதான் வந்து வேல்யூ ஆஃப் த கேமை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ அண்ட் தென் அதோட ஸ்ட்ராட்டஜி வந்து கரஸ்பாண்ட்ஸ் டு விச் ரோ அண்ட் விச் காலம். ஸோ எந்த ரோக்கு நேராக அந்த மினிமேக்ஸு இல்லை காலம் மேக்ஸிமின் வந்து வருதோ அதுதான் வந்து அதோட கரஸ்பாண்டிங் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இதுதான் வந்து வேல்யூ ஆஃப் த கேம் ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அண்ட் தென் ஆன்லைன் டியூஷன்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது, குவான்டிடேட்டிவ் டெக்னிக்ஸ் ஃபார் டெசிஷன் மேக்கிங். ஸோ வேணுன்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த டிஸ்பிளேல தெரிய நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து கிளாஸஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.